வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ரஷ்யா வரதுக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வரலாமான்னு சொல்லிட்டு. வரலாம் ப்ரோ, இப்போ இது லீகல் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸ்னைலுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு 1 இயர் கொடுத்துறாங்க. அதை வச்சு இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். அது போக டிஆர்சி கார்டும் வாங்கிக்கலாம். இத்தனை பெனிஃபிட் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஷ்யா வரணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நானும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 4-5 பேர் இப்போ வர மாதிரி இருக்காங்க. நான் அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் தரேன். அது போக உங்களுக்கு ரஷ்யா இல்லை, எனக்கு வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ட்ரிக்கும் நம்ம வேறு கண்ட்ரிக்கு பண்ணுறோம். அது என்ன கண்ட்ரி நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னா இப்போ தான் நம்ம கான்டாக்ட் பிடிச்சிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு அவங்களாம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகிருக்கனால அவங்க மூலியமாக கான்டாக்ட் எடுத்துருக்கோம். அவங்க சைடும் நாங்கள் உங்களுக்கு ஜாப் வந்து ரெக்கமெண்ட் இருக்குது. அது என்னென்ன ஜாப் எந்தெந்த ஊருங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலி, அப்புறம் அந்த ஸ்பெயினில் இருக்குது. அது போக செர்பியா, வேறு என்ன கண்ட்ரிக்கோ ஃபிஜி, நார்வே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃபிஜி இருக்குது, நார்வே இருக்குது, செர்பியா, இட்டாலி, ஸ்பெயின் இந்த மாதிரி இருக்குது. அது போக அயர்லாந்து பண்ணுறோம். அதெல்லாம் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம டீட்டெயில் கொடுக்கலாம். ஓகே, அங்கே என்ன வேலை இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இருங்க ஒரு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் வரையும் போயிட்டு இருக்கோம். அதை ஃபினிஷ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த வீட்டு மார்க்கெட்டில் வந்துட்டோம். இப்போ என்ன டீட்டெயில்ஸுங்கிறத அவர் சொல்ல நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ப்ரோ எங்கெங்கே வேகன்சி வச்சுருக்கீங்க? யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இவர் தான், இவருக்கு அங்கே கான்டாக்ட்லாம் இருக்குது. ஹாய் ப்ரோ. யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இட்டாலி, நார்வே, அயர்லாண்டு, ஸ்பெயின், அப்புறம் செர்பியா, குரேஷியா இருக்குது. என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க? இது வேர் ஹவுஸ் எடுத்துருக்கோம், ஃபேக்ட்ரிஸு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹோட்டல்ஸ், மோஸ்ட்லி இதை தான் நம்ம எடுக்கிறது. நீங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அனுப்புறீங்களா இல்லை வேறு ஏதாவது விசாவா? இல்லை, வேறு விசாவில் யூரோப்பில் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்க ஏர்போர்ட்லேயே பிடிச்சிருக்குன்னு நினச்சிருவாங்க. அதனால் ஒர்க் விசா, ஒர்க் பர்மிட். ப்ராசஸிங் டைம் ப்ரோ? ப்ராசஸிங் சாலிடாக 2 மாதம் ஆகிடும். 2 மாதம். ஏன்னா யூரோப்னாலே தான் ஆகிடும். அவங்க நீங்கள் எதுவும் வீடியோ போடுறீங்க, இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களும் பண்ணிப்பாங்க. அதை பார்த்தாலும் அதுலேயும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 மாதத்துக்குள்ள என்ன பண்ணித்தான்னு சொன்னால் அது ஃப்ராடு, ஏமாத்து வேலைலாம் நிறைய நடக்குது. ஸோ 2 மாதம் சாலிடாக எடுத்துரும். வேர் ஹவுஸ், இந்த ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா, ஒரு ஜென்ரல் ஹெல்ப்பர் ஒர்க்கு, ஒரு நாலேஜ் இல்லாத பர்சனாக இருந்தாலும், நாலேஜ் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு எந்த பர்சனாக இருந்தாலும் டேரெக்டாக உள்ள கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டுருலாம். ஜஸ்ட் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்க. சேலரிலாம் ப்ரோ? சேலரி வந்து 1000 euro கிடைக்கும். இந்தியன் ருப்பின்னா ஒரு இன்னும் ரேட்டுக்கு யூரோ வந்து ஒரு 103 ரூபா போகுது ப்ளஸ் 1000 பைசா. ஓகேவா? அதனால் ஒரு 1 லட்ச ரூபா சொல்லிக்கோங்க. இதெல்லாம் டேக்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் பிடிக்க போக வரும். 1 லட்ச ரூபா கைக்கு வரும். ஆமாம். அக்காமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க. மொத்தமாக ஃபுட்டு வந்து சூப்பர் மார்க்கெட் ஒர்க்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபேக்ட்ரி ஒர்க்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஹோட்டலில் மட்டும்தான் ஃபுட்டு கொடுப்பாங்க. மீதி எல்லா இடத்துலையும் ஃபுட்டு மட்டும் வாங்கி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா ஃபுட்டு அவங்க கொடுப்பாங்களாமா. மற்ற கம்பெனினா ரூம் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபுட்டெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. மந்த்லி 1 lakh சேலரி வரும். யூரோப் கண்ட்ரினா டைமிங் ப்ரோ 8 hours 10 hours? ஹவர்லி சேலரி. அதனால் 8 hour. 8 hour ஒர்க்கு தான். ஹவர்லி சேலரி தான் அங்கே யூரோப் கண்ட்ரியில். யூரோப் கண்ட்ரினா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. எனவே இன்னும் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனிமேல் சி கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.